பாகிஸ்தானால் பதிவு செய்யப்பட்டு இயக்கப்படும் அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட அனைத்து விமானங்களுக்கும் இந்தியா தனது வான்வழியை அதிகாரப்பூர்வமாக மூடியுள்ளது. இதில் வணிக விமானங்கள் மற்றும் ராணுவ விமானங்களும் அடங்கும். இந்த மூடலானது ஏப்ரல் 30 முதல் மே 23 வரை அமலில் இருக்கும். இந்தியாவின் வான்வழியை அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டதால் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்க வேண்டியது இருக்கும். கோலாலம்பூர் போன்ற தென்கிழக்கு ஆசிய இடங்களை அடைய அவர்கள் சீனா அல்லது இலங்கை போன்ற நாடுகள் வழியாக நீண்ட பாதையில் பயணிக்க வேண்டியது இருக்கும். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கும் உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த தாக்குதல் பாகிஸ்தான் துணையுடன் நடந்ததாக குற்றம் சாட்டிய இந்தியா குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் முதற்கட்டமாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானும் தனது வான்பரப்பில் இந்திய விமானங்களை பறக்க தடை விதித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.